Good morning students. Welcome to exam career world. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது CBSE 10th standard scienceல unit 1 chemical reaction equationல types of chemical reactionல ஒரு part displacement reaction பார்க்க போகிறோம். ஆல்ரெடி இந்த சேனலில் 2 பார்ட் போட்டிருக்கோம் இந்த லெசனுக்குரியது. ஃபஸ்ட்டு வீடியோவில் வந்து கெமிக்கல் ஈக்குவேஷனில் இன்ட்ரடக்ஷன், அதே மாதிரி எப்படி வந்து கெமிக்கல் ரியாக்ஷன் ஈக்குவேஷன் வந்து எப்படி வந்து பேலன்சிங் பண்ணணும் அப்படின்றதும், பார்ட் 2ல் வந்து டைப்ஸ் ஆஃப் கெமிக்கல் ரியாக்ஷனில் காம்பினேஷனும் டீகம்போஷன் ரியாக்ஷனும் போட்டிருக்கோம். இப்போ நம்ம பார்க்க போகிறது டிஸ்பிளேஸ்மெண்ட் ரியாக்ஷனா. ஓகே, டிஸ்பிளேஸ்மெண்ட் ரியாக்ஷனில் வந்து ஆக்டிவிட்டி 1.19 என்ன சொல்லியிருக்காங்க? டிஸ்பிளேஸ்மெண்ட்னாலே உங்களுக்கு தெரியும். டிஸ்பிளேஸ்னா என்ன? ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு மாற்றுறது தான் டிஸ்பிளேஸ் அப்படின்றத சொல்லுவாங்க. ரீப்ளேஸ்மெண்ட் அப்படின்றத சொல்லுவாங்க. அதே மாதிரி தான் இங்கே கெமிக்கல் ரியாக்ஷனில் எப்படி வந்து டிஸ்பிளேஸ்மெண்ட் நடக்குது. இங்கே வந்து ஆக்டிவிட்டி 1.9 என்ன எடுத்துக்கிறாங்கன்னா, டேக் 3 அயனைட்ஸை க்ளீன் தம் பை ரப்பிங் வித் சாண்ட் பேப்பரை வச்சு நம்ம என்ன பண்ணுறோம், அந்த அயனைல்ஸ் 3 அயனைல்ஸ் எடுத்துக்கிறோம், அதை வந்து ரப் பண்ணிக்கிறோம், க்ளீன் பண்ணிக்கிறோம். அதுக்கப்புறம் 2 டெஸ்ட் டியூப்பில் மார்க் ஏ அண்ட் பி நம்ம மார்க் பண்ணிக்கிறோம். ஓகே, ஒரு 2 டெஸ்ட் டியூப்லையும் 10 ml காப்பர் சல்ஃபேட் சொல்யூஷன் வந்து நீங்கள் ஆட் பண்ணிக்கிறீங்க. அதுக்கப்புறம் 2 அயனைட்ஸ் ஆர் வித் thread and immerse them carefully in the copper sulfate solution in the test tube B for about 20 minutes. Test tube Bல என்ன பண்ணுறாங்க, அந்த 2 அயனைட்ஸை இமர்ஸ் பண்ணுறாங்க 20 மினிட்ஸுக்கு. கீப் 1 அயனைட் அசைட் ஃபார் கம்பேரிசன். இன்னொரு நைட் வந்து வெளியே வச்சுருக்கோம், எதுக்குன்னா கம்பேர் பண்ணுறதுக்கு. ஆஃப்டர் 20 மினிட்ஸா டேக் அவுட் த அயனைல் ஃப்ரம் த காப்பர் சல்ஃபேட் சொல்யூஷன். காப்பர் சல்ஃபேட் சொல்யூஷன்லேருந்து அயனைல்ஸ் வந்து எடுத்துக்கிறீங்க. ஓகேவா? அதுக்கப்புறம் கம்பேர் த இன்டென்சிட்டி ஆஃப் த ப்ளூ கலர் ஆஃப் காப்பர் சல்ஃபேட் சொல்யூஷன் த டெஸ்ட் டியூப் ஏ அண்ட் பி. அதுக்கப்புறம் என்ன பண்ணுறோம்னா, அந்த காப்பர் சல்ஃபேட் சொல்யூஷன் கலரை வந்து கம்பேர் பண்ணுறோம் ஏலையும் பிலையும் வச்சோம். அண்ட் ஆல்சோ த கம்பேர் த கலர் ஆஃப் த அயனைல்ஸ் டிப்ட் இன் த காப்பர் சல்ஃபேட் சொல்யூஷன் வித் ஒன் கெப்ட் அசைட். இன்னொன்று வந்து அயனைலை நம்ம கம்பேர் பண்ணுறோம் எதை வச்சுன்னா, ஒரு டெஸ்ட் டியூப் பியில் உள்ள அயனைல்ஸையும் ஒன்று வந்து அயனைல் வந்து வெளியே வச்சுருக்கோம்ல அதையும் நம்ம கம்பேர் பண்ணுறோம். அயனைல்னால் உங்களுக்கு தெரியும் ஆணி. ஓகேவா? அதுதான் இங்கே எடுத்துக்கிறாங்க. இப்போ இதுதான் அந்த பிக்சர். ஓகேவா? ஒன்று டெஸ்ட் டியூப் பியில் உள்ள அயனைலும், இன்னொன்று வந்து நம்ம வெளியே வச்சிருக்கிற அயனைல், இன்னொன்று வந்து என்ன சொல்லுவாங்கன்னா கலர். காப்பர் சல்ஃபேட் சொல்யூஷன் டெஸ்ட் டியூப் ஏலையும் காப்பர் சல்ஃபேட் சொல்யூஷன் டெஸ்ட் டியூப் பிலையும் வச்சு நம்ம கம்பேர் பண்ணுறோம். என்னன்னா, why does the ayenyl become brownish in color and the blue color of the copper sulfate solution fade? ஏன் அயனைல் வந்து ப்ரௌனிஷ் ஆகுது கலர் சொல்யூஷனில் வைக்கும்போது, அதே மாதிரி ப்ளூ கலர் ஆஃப் காப்பர் சல்ஃபேட் சொல்யூஷன் ஏன் வந்து கலர் மாறிடுச்சு போயிடுச்சு அப்படின்றது கேட்குறாங்க. இந்த கெமிக்கல் ரியாக்ஷன் என்ன சொல்லியிருக்காங்க, Fe சல்ஃபர் ப்ளஸ் காப்பர் சல்ஃபேட் அக்யூஸ் சொல்யூஷன் எடுத்து FeSO4 அக்யூஸ் ப்ளஸ் காப்பர் எஸ், இது வந்து என்ன ஆகுது, ஃபெரஸ் அயனும் காப்பர் சல்ஃபேட் சேர்ந்து ஃபெரஸ் சல்ஃபேட்டாக மாறுது காப்பர். அப்போ அயன் என்ன ஆகுது, காப்பர் சல்ஃபேட்டில் உள்ள காப்பர் ரிமூவ் ஆகி அயன் வந்து அங்கே சேருது. Fe வந்து சேர்ந்துருக்கனால இது என்ன சொல்கிறாங்க, டிஸ்பிளேஸ்மெண்ட் ரியாக்ஷன். இந்த ரியாக்ஷன் பேர் வந்து டிஸ்பிளேஸ்மெண்ட் ரியாக்ஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? அயன் என்ன ஆகுது, அயன் ப்ளஸ் காப்பர் சல்ஃபேட்னு இருக்குது, அந்த காப்பர் சல்ஃபேட்டில் உள்ள காப்பர் ரிமூவ் ஆகி Fe வந்து போய் ஜாயின் ஆகுது. இந்த ரியாக்ஷன் தான் டிஸ்பிளேஸ்மெண்ட் ரியாக்ஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. இன்னொரு எக்ஸாம்பிள் என்ன எடுத்துக்கிறாங்க, ஜிங்க் ப்ளஸ் காப்பர் சல்ஃபேட் கிவ்ஸ் ஜிங்க் சல்ஃபேட் ப்ளஸ் காப்பர் சல்ஃபேட். ஓகேவா? இன்னொன்று லெட் ப்ளஸ் காப்பர் குளோரைட் கிவ்ஸ் லெட் குளோரைட் ப்ளஸ் காப்பர் சல்ஃபேட்டா. அப்போ இது என்ன ஆகுது, ஒரு எலமெண்ட் மட்டும் ரீப்ளேஸ் ஆகிறனால இதை வந்து சிங்கிள் டிஸ்பிளேஸ்மெண்ட் ரியாக்ஷன் அப்படின்றத சொல்கிறோம். அப்போ ஜிங்கும் லெட்டும் காப்பரை விட மோர் ரியாக்டிவாக இருக்குது, அதனால தான் காப்பர்லேருந்து அது வந்து ரீப்ளேஸ் ஆகுது ஃப்ரம் இட்ஸ் காம்பவுண்ட்ஸ். ஓகேவா? அதுலேருந்து ரீப்ளேஸ் ஆகுது. அப்போ ஒரே ஒரு எலமெண்ட் மட்டும் ரீப்ளேஸ் ஆகிறனால இது சிங்கிள் டிஸ்பிளேஸ்மெண்ட் ரியாக்ஷன். டபுள் டிஸ்பிளேஸ்மெண்ட் ரியாக்ஷனாக தெரியும், 2 எலமெண்ட்ஸ் வந்து மாறிச்சுன்னா அது வந்து என்ன சொல்கிறாங்க, டபுள் டிஸ்பிளேஸ்மெண்ட் ரியாக்ஷன். இப்போ இந்த ஆக்டிவிட்டி 1.10 எடுத்துக்கிறாங்க, டேக் அபவுட் 3 ml ஆஃப் சோடியம் சல்ஃபேட் சொல்யூஷனை டெஸ்ட் டியூபா. சரியா? ஒரு டெஸ்ட் டியூப்ல சோடியம் சல்ஃபேட் சொல்யூஷன் 3 ml எடுத்துக்கிறீங்க. இன் அனதர் டெஸ்ட் டியூப்ல 3 ml ஆஃப் பேரியம் குளோரைட் சொல்யூஷன் எடுத்துக்கிறோம். இன்னொரு டெஸ்ட் டியூப்ல 3 ml பேரியம் குளோரைட் எடுக்கிறோம். 2 சொல்யூஷனையும் மிக்ஸ் பண்ணுறோம். வாட் யூ அப்சர்வ், யூ வில் அப்சர்வ் த ஒயிட் சப்ஸ்டன்ஸ் விச் இஸ் இன்சாலபிள் இன் வாட்டர் இஸ் ஃபார்ம்டு. ஒரு ஒயிட் சப்ஸ்டன்ஸ். ஓகேவா? இப்போ பேரியம் குளோரைடு வந்து ஒயிட்டாக இருக்கும், அப்போ அது வந்து இன்சாலிபிளாக இருக்கும். அந்த இன்சாலிபிள் சப்ஸ்டன்ஸை தான் என்ன சொல்கிறாங்க, ப்ரெசிபிடேட். சாலிபிள்னா கரையிறதுன்னு சொல்லுவாங்க, இன்சாலிபிள்னா கரையாது. அப்போ அடியில் வந்து போய் செடிமெண்ட் ஆயிரும். ஓகேவா? படிஞ்சிரும். அப்போ அதை என்ன சொல்கிறாங்க, ப்ரெசிபிடேட் அப்படின்னு சொல்கிறாங்க. எனி ரியாக்ஷன் தட் ப்ரொடியூஸ் அ ப்ரெசிபிடேட், எந்த ஒரு ரியாக்ஷன் ப்ரெசிபிடேட்டாக ஃபார்ம் ஆச்சுன்னா அதை வந்து ப்ரெசிபிடேஷன் ரியாக்ஷன் அப்படின்றத சொல்கிறாங்க. அப்போ இங்கே எக்ஸாம்பிள் என்ன எடுத்துக்கிறாங்க, சோடியம் சல்ஃபேட்டையும் பேரியம் குளோரைடும் எடுத்துக்கிறோம். அப்போ பேரியம் சல்ஃபேட் சோடியம் குளோரைடாக ஃபார்ம் ஆகுது. அப்போ இங்கே இந்த எக்ஸாம்பிள் என்ன பார்க்குறீங்கன்னா, சோடியம் சல்ஃபேட் பேரியம் குளோரைடா. அப்போ அந்த சோடியம் சல்ஃபேட்டில் உள்ள சோடியம் வந்து
பேரியம் குளோரைடோட குளோரினோட சேர்ந்துருது. அப்போ சோடியம் குளோரினா ஃபார்ம் ஆயிடுது. அப்போ சல்ஃபேட்டும் பேரியமும் சேர்ந்துருது. அப்போ பேரியம் சல்ஃபேட். அப்போ இங்கே என்னது 2 எலமெண்ட் டிஸ்பிளேஸ் ஆகுது. அப்போ இதை டபுள் டிஸ்பிளேஸ்மெண்ட் ரியாக்ஷன் அப்படின்றத சொல்கிறாங்க. ஓகேவா, அதுதான் இங்கே வந்து திரும்ப எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க. The white precipitate of barium sulfate is formed by the reaction of sulfate and barium. The other product formed is a sodium chloride. ஒரு ப்ராடக்ட் பேரியம் சல்ஃபேட், இன்னொரு ப்ராடக்ட் சோடியம் குளோரைடு. Such a solution which is there in the exchange of ion between the reactants. ரியாக்டன்ஸ்க்கு இடையில அயான் வந்து எக்ஸ்சேஞ்ச் ஆகிறனால இது என்ன சொல்கிறாங்க, டபுள் டிஸ்பிளேஸ்மெண்ட் ரியாக்ஷன் அப்படின்றத சொல்கிறாங்க. இதுதான் வந்து டிஸ்பிளேஸ்மெண்ட் ரியாக்ஷனோட டைப். சிங்கிள் டிஸ்பிளேஸ்மெண்ட், டபுள் டிஸ்பிளேஸ்மெண்ட். நெக்ஸ்ட் வந்து ஆக்சிடேஷன் அண்ட் ரிடக்ஷன். ஆக்சிடேஷன் உங்களுக்கு தெரியும். ஓகே, ஆல்ரெடி நீங்கள் 9th படித்தது தான். ஆக்சிடேஷனா அடிஷன் ஆஃப் ஆக்சிஜன், ரிமூவல் ஆஃப் ஹைட்ரஜன். ரிடக்ஷனா அடிஷன் ஆஃப் ஹைட்ரஜன், ரிமூவல் ஆஃப் ஆக்சிஜன். இதுதான் வந்து ஆக்சிடேஷன் ரிடக்ஷன் சொல்லுவாங்க. அப்போ என்ன பண்ணுறாங்க, ஆக்டிவிட்டி 1.11ல் ஹீட் த சைனா டிஷ் கண்டெய்னிங் அபவுட் 1 gram ஆஃப் காப்பர் பவுடர். வாட் யூ அப்சர்வ். இந்த தான் டயக்ராம். அந்த சைனா டிஷ்ஷில் காப்பர் பவுடர் வந்து எடுத்துக்கிறோம், அதை ஹீட் பண்ணுறோம். ஹீட் பண்ணும்போது என்ன சொல்கிறாங்க, the surface of copper powder become coated with a black copper oxide. Why as is a black substance formed. அந்த காப்பர் பவுடரோட சர்ஃபேஸ், ஓகே, அந்த சைனா டிஷோட சர்ஃபேஸில் வந்து ஏன் வந்து பிளாக் காப்பர் ஆக்சைடாக ஃபார்ம் ஆகுது, ஏன் அந்த பிளாக் சப்ஸ்டன்ஸ் ஃபார்ம் ஆகுது அப்படின்றத கேட்குறான். திஸ் இஸ் பிகாஸ் ஆக்சிஜன் இஸ் ஆடட் டு காப்பர். காப்பரோட ஆக்சிஜன் ஆட் ஆகிறதுனால காப்பர் ஆக்சைடாக ஃபார்ம் ஆகுது. 2Cu + O2 gives ஹீட் கொடுக்கும்போது 2CuO ஃபார்ம் ஆகுது. ஏன்னா பேர்ன் பண்ணும்போது ஹீட் கொடுக்கும்போது ஹீட்டிங்கில் வந்து ஆக்சிஜன் இருக்கும். அப்போ அந்த இது வந்து என்ன ஆகுது, காப்பர் ஆக்சைடாக ஃபார்ம் ஆகுது. இப்போ அந்த ஹைட்ரஜன் கேஸை வந்து அந்த காப்பர் ஆக்சைடு ஹீட்டட் மெட்டீரியலை வந்து நம்ம பாஸ் பண்ணும்போது பிளாக் கோட்டிங் ஆன் த சர்ஃபேஸ் டர்ன் ப்ரௌன். அந்த பிளாக் கோட்டிங் என்ன ஆகுது, ப்ரௌனாக மாறிடுது. அப்போ ரிவர்ஸ் ரியாக்ஷன் டேக் பிளேஸ், அந்த காப்பர் இஸ் அப்டைன். அப்போ ரிவர்ஸ் ரியாக்ஷன் ஆகுனா காப்பர் வந்து திரும்ப வந்து நம்மளுக்கு கிடச்சிடுது. CuO + H2 ஹீட் கொடுக்கும்போது Cu + H2O. அப்போ என்ன சொல்கிறாங்க, இஃப் சப்ஸ்டன்ஸ் கெயின் ஆக்சிஜன் டியூரிங் எ ரியாக்ஷன். ஒரு ரியாக்ஷன் நடக்கும்போது ஆக்சிஜன் கெயின் பண்ணுச்சுன்னா அந்த ரியாக்ஷன் பேர் ஆக்சிடைஸ். இஃப் சப்ஸ்டன்ஸ் லாஸ் ஆக்சிஜன் டியூரிங் எ ரியாக்ஷன் நடக்கும்போது ஆக்சிஜனை வந்து லாஸ் பண்ணுச்சுன்னா அது என்ன சொல்கிறாங்க, ரெடியூஸ்டு அப்படின்றத சொல்கிறாங்க. இந்த ரியாக்ஷன் நடக்கும்போது காப்பர் ஆக்சைடு இஸ் லாஸிங் ஆக்சிஜன் பீயிங் ரெடியூஸ். காப்பர் ஆக்சைடு என்ன ஆகுது, ஆக்சிஜன் லாஸ் பண்ணுது, ரெடியூஸ்ட் ஆகுது. ஓகேவா, ஆக்சிடைஸ் ஆனோன்னா என்ன ஆகுது, பிளாக் கோட்டிங்காக மாறுது. ரெடியூஸ் ஆனோன்னா அந்த வந்து பிளாக் கோட்டிங் உள்ளது ப்ரௌனாக மாறிடுது. இப்போ ஹைட்ரஜன் இஸ் கெய்னிங் ஆக்சிஜன் அண்ட் பீயிங் ஆக்சிடைஸ்டு. ஹைட்ரஜன் அப்போ என்ன சொல்கிறாங்க, ஆக்சிடைஸாக இருக்குது. அண்ட் அதர் வேர்ட்ஸ் ஒன் ரியாக்டன் கெட் ஆக்சிடைஸ் ஒல் அதர் கெட் ரெடியூஸ்டு. ரியாக்ஷன் நடக்கும்போது ஒன்று ஆக்சிடைஸ்டாக இருக்கும், இன்னொன்று வந்து ரியாக்டன் ரெடியூஸ்டாக இருக்கும். அந்த ரியாக்ஷன் வந்து என்ன சொல்கிறாங்க, ஆக்சிடேஷன் ரிடக்ஷன் ரியாக்ஷன் ஆர் ரீடாக்ஸ் ரியாக்ஷன். ஒரே எக்ஸாம்பிளில் 2 ரியாக்ஷனுமே நடந்துச்சுன்னா அதை பேர் என்ன சொல்லுவாங்கன்னா ரீடாக்ஸ் ரியாக்ஷன் அப்படின்றத சொல்கிறாங்க. இதுதான் வந்து அந்த எக்ஸாம்பிள். CuO + H2 gives heat, Cu + H2O. இன்னொரு எக்ஸாம்பிள், ஜிங்க் ஆக்சைடு + கார்பன் gives zinc + கார்பன் மோனாக்சைடு. நெக்ஸ்ட் மெக்னீஷியம் ஆக்சைடு + 4 ஹைட்ரஜன் குளோரைட் gives மெக்னீஷியம் குளோரைடு + 2H2O + குளோரின். சாரி, மெக்னீஷியம் இல்லை, மேங்கனீஸ். ஓகேவா, M1னா மேங்கனீஸ், Mgனா மெக்னீஷியம் சொல்லுவாங்க. இது வந்து மேங்கனீஸ் ஆக்சைடு. ஓகேவா. நெக்ஸ்ட் வந்து இந்த ரியாக்ஷனில் கார்பன் இஸ் ஆக்சிடைஸ் டு கார்பன் மோனாக்சைடு அண்ட் ஜிங்க் ஆக்சைடு இஸ் ரெடியூஸ் டு ஜிங்க். கார்பன் வந்து ஆக்சிடைஸ் ஆகி கார்பன் மோனாக்சைடாக மாறுது, ஜிங்க் ஆக்சைடு வந்து ரெடியூஸ் ஆகி ஜிங்காக மாறுது. அதே மாதிரி ஹைட்ரஜன் குளோரைடு வந்து ஆக்சிடைஸ் ஆகி குளோரின், மேங்கனீஸ் ஆக்சைடு வந்து ரெடியூஸ் ஆகி மேங்கனீஸ் குளோரைடாக மாறுது. ஒரு சப்ஸ்டன்ஸ் ஆக்சிஜன் கெயின் பண்ணும், இல்லைன்னா ஹைட்ரஜன் லாஸ் பண்ணும், அதை வந்து ஆக்சிடைஸ்ன்றாங்க. ஒரு சப்ஸ்டன்ஸ் ஆக்சிஜனை வந்து லாஸ் பண்ணி ஹைட்ரஜன் வந்து கெயின் ஆச்சுன்னா அந்த ரியாக்ஷன் பேர் ரெடியூஸ். அதான் சொன்னேன், அடிஷன் ஆஃப் ஆக்சிஜன், ரிமூவல் ஆஃப் ஹைட்ரஜன்னா ஆக்சிடேஷன், ரிமூவல் ஆஃப் ஆக்சிஜன், அடிஷன் ஆஃப் ஹைட்ரஜன்னா ரிடக்ஷன் ரியாக்ஷனு. இது வரைக்கும் பார்த்தது ஆக்சிடேஷன் ரிடக்ஷன். நெக்ஸ்ட் வந்து have you observed the effect of oxidation and reduction in everyday life? நம்ம டே டு டே லைஃப்பில் ஆக்சிடேஷனும் ரிடக்ஷனும் டே டு டே லைஃப்பில் நம்ம அப்சர்வ் பண்ணியிருக்கீங்களா அப்படின்னு கேட்குறாங்க. கரோஷன், அதில் ஒன்று வந்து கரோஷனா உங்களுக்கு தெரியும், அரிப்பு. ஓகேவா, அரிப்பு தன்மைன்னு சொல்லுவாங்க. ஓகேவா, துருப்பிடிச்சது ரஸ்டிங் சொல்லுவாங்க, அரிப்புன்றதை சொல்லுவாங்க. யூ மஸ்ட் பி அப்சர்வ் த அயர்ன் ஆர்டிகல்ஸ் ஆர் ஷைனி ஒன் நியூ பட் கெட் கோட்டட் வித் ரெட்டிஷ் ப்ரௌன் பவுடர் வென் லெஃப்ட் ஃபார் சம் டைம். அதான் வந்து ரஸ்டிங்னு சொல்லுவாங்க. ஓகே, வாங்கும்போது அயர்ன் ஆப்ஜெக்ட் புதுசாக இருக்கும், அதுக்கப்புறம் நம்ம யூஸ் பண்ண என்ன ஆகுது, அது ப்ரௌன் கலராக மாறுது. அது ஏன் அப்படின்னு இந்த ப்ராசஸ் தான் என்ன சொல்கிறாங்க, ரஸ்டிங் ஆஃப் அயர்ன். சம் அதர் மெட்டல்ஸ் கெட் tarnished in this manner. We notice the color of the coating formed on the copper and silver. When a metal is attacked by the substance around it, such a moisture acid set to the corrode and the process is called corrosion. ஏதோ ஒரு மெட்டல், ஓகேவா,
மாய்ஸ்சர் அட்மாஸ்பியரில் உள்ள ஆக்சிஜன் பட்டு ஓகேவா இல்லை ஆசிட் பட்டு நம்மளுக்கு வந்து அந்த மெட்டலோட கலர் சேஞ்ச் ஆச்சுன்னா அதை வந்து என்ன சொல்கிறாங்க கரோடுன்றாங்க. அந்த ப்ராசஸ் பேர் கரோஷனா. த பிளாக் கோட்டிங் ஆன் த சில்வர் அந்த க்ரீன் கோட்டிங் ஆன் த காப்பர் ஆர் அதர் எக்ஸாம்பிள் ஆஃப் கரோஷனா. கரோஷனுக்கு பிளாக் கோட்டிங் ஆன் சில்வர். சில்வரில் பார்த்தீங்கன்னா நீங்கள் வாங்கும்போது கொலுசு இல்லை மோதிரம் கை செயின் கழுத்தில் போடுற செயின் இதெல்லாமே வாங்கும்போது புதுசாக இருக்கும். அதுக்கப்புறம் நம்ம யூஸ் பண்ண அந்த சில்வர் வந்து கலர் வந்து பிளாக்காக மாறிடும். இது ஒரு ரஸ்டிங், இது ஒரு கரோஷன் அப்படின்றத ஒரு எக்ஸாம் சொல்கிறாங்க. அதே மாதிரி க்ரீன் கோட்டிங் ஆன் காப்பர் இது ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறாங்க. கரோஷன் காஸ் டேமேஜ் டு கார் பாடிஸ், பிரிட்ஜஸ், அயன் ரெயிலிங்ஸ், ஷிப்ஸ், டு ஆல் ஆப்ஜெக்ட் ஆஃப் மேட் ஆஃப் மெட்டல், ஸ்பெஷலி தோஸ் ஆஃப் அயன். ஏன்னா இது எல்லாமே டேமேஜ் ஆகுதுன்னா அயன் ஆப்ஜெக்ட் மேட் பண்ணுறதுனால. கரோஷன் அயன் இஸ் அ சீரியஸ் ப்ராப்ளம். எவ்ரி இயர் எனாமஸ் அமௌண்ட் ஆஃப் மணி இஸ் ஸ்பெண்ட் டு ரீப்ளேஸ் த டேமேஜ் அயன். ஒவ்வொரு வருஷமும் அதை வந்து அயனை வந்து ரீப்ளேஸ் பண்ணுறதுக்கு நிறைய அமௌண்ட் ஆஃப் மணி வந்து செலவு பண்ணுறோம். ஓகேவா. யூ வில் லேர்ன் அபவுட் த கரோஷன் இன் சாப்டர் 3ல வந்து டீட்டெயிலாக படிப்போம். நெக்ஸ்ட் வந்து rancidity. Have you ever tasted or smelled the fat or oil containing food materials left for the long time? ஓகேவா. ஃபேட் ஆயில் உள்ள ஃபுட்டை வந்து கொஞ்ச நாளுக்கு அப்புறம் சாப்பிட்டோன்னா நீங்கள் ஸ்மெல் பண்ணியிருக்கீங்களா அப்படின்றது கேட்குறாங்க. when fats or oil are oxidized they become rancid. the smell and the taste change. rancid-னா துர்நாற்றம். ஓகேவா. அந்த மாதிரி சொல்லுவாங்க. இப்போ ஃபேட்டும் ஆயிலும் ஆக்சிடைஸ் ஆயிடுச்சுன்னா அது என்ன ஆகுது ரான்சிடாக மாறுது. அப்போ ஸ்மெல்லும் டேஸ்ட்டும் சேஞ்ச் ஆகுது. யூஸ்வலி சப்ஸ்டன்ஸ் which prevent oxidation are added to food containing fat and oil. ஆக்சிடேஷன் நடக்காமல் இருக்க ஆன்டி ஆக்சிடென்ட் வந்து ஆட் பண்ணுவாங்க. கீப்பிங் ஃபுட் இன் ஏர் டைட் கண்டெய்னர் ஹெல்ப் டு ஸ்லோ டவுன் ஆக்சிடேஷன். அப்போ இந்த ஒரு ஃபுட்டை வந்து ஏர் டைட் காற்று வராத இடத்துல ஒரு கண்டெய்னரில் நம்ம வச்சோன்னா அது வந்து ஸ்லோவாக வந்து ஆக்சிடைஸ் ஆகும். டு யூ நோ த சிப் மேனுஃபேக்சர் யூஸ்வலி ஃப்ளஷ் பேக் ஆஃப் சிப் with gas such as a nitrogen to prevent the chip from getting oxidized. நைட்ரோஜனை என்ன பண்ணுவான் சிப்ஸ் வந்து ஆக்சிடைஸ்ட் ஆகாமல் ப்ரிவெண்ட் பண்ணும் அப்படின்றத சொல்கிறாங்க. இதோட இந்த லெசன் ஓவர் ஆகுது. நெக்ஸ்ட் வீடியோவில் நெக்ஸ்ட் லெசன் நம்ம பார்க்கலாம். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இந்த சேனல் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா இந்த சேனல் வந்து மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட்டும் பண்ணுங்கள். தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.